ஓப்பன் ஆகின படுத்தாடி இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ரீசார்ஜ் அண்ட் வித்ராவல். ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த இதில் ஆட் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. ஸ்டார்டிங் அமௌண்ட்டு, ரீசார்ஜ் அமௌண்ட்டு, எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து கமிஷன், ரெண்டாவது பாக்ஸில் வந்து கமிஷன் எவ்வளோ ஆட் ஆகுது, டுடே இயர்னிங் எவ்வளவு, எஸ்டர்டே இயர்னிங் எவ்வளவு, அது மாதிரி கவுண்டிங் ஆகும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம பேக்கேஜ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தா போல் நம்மளுக்கு அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் எஸ்டிமேட் கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும். ரீசார்ஜ் இருக்குது, வித்ராவல், டீம், ஆக்டிவ், இன்வைட் கோடு ரெஃபர் பண்ணோம்னா அது ஒரு கமிஷன் கிடைக்கும். டீம் ஒரு லெவல் சேர்க்கணும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இது வந்து கட்டாயம் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்க்குறதும் பிரச்சனை சேர்த்துக்கலாம். இன்வைட் பண்ணி சேர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது, கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து வாலெட் அட்ரஸ் அதில் போட்டு தான் நம்ம போகணும். ஆல்ரெடி என்சி வாலெட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. அதாவது யூஎஸ்டி டாலர் வந்து மேக்கிங் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக யூஎஸ் டாலர் வாலெட் வச்சுருப்பீங்க. வாலெட்டு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்சி வாலெட்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது வாலெட் வரும். அது இமெயில் போட்டு கிரியேட் பண்ணிக்கிறேங்க. அதோட வாலெட் அட்ரஸ் கொண்டு வந்து காப்பி பண்ணி இதில் போட்டு அதுலேருந்து நம்ம வந்து காசு வித்ட்ராவல் பண்ண முடியும். இதில் வந்து கிளிக் அன்லாக்னு போட்டிருக்குது. இதில் வந்து $15 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா டெய்லி $3 கிடைக்கும். 30 நாளைக்கு. அன்லாக் போட்டிருக்கீங்களா, அது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா அது ஓப்பன் ஆகும். இது வந்து 30 நாளைக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. 30 நாளைக்கு, ஒரு நாளைக்கு வந்து $3 கிடைக்கும். $15 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா $3 டெய்லி. 30 நாளைக்கு 90. ஒரு டாலர் ரேட்டு வந்து 89 ரூபா வருது. நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். $10 வந்து 800, இதே மாதிரி 2700 கிடைக்குது. இந்த 15 தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். $90 நம்மளுக்கு லாபம் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து $15 ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வின் பண்ணுங்கள். இதோட பேக்கேஜ் வந்து அதில் போட்டிருக்குது. இது வந்து சைக்கிள் 15 days. இது எல்லாமே 15 days வந்து இருக்குது. ரேட் குவாலிட்டி 35%. இது நம்ம விருப்பம் இருக்கோம் அந்த இதில் நம்ம சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது யூஎஸ்டி ஆப் தான், ஏர்னிங் ஆப்பு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இமெயில் போட்டுக்கணும். இமெயில் ஐடி, ரெண்டாவது பாஸ்வேர்டு, ரீசெண்ட் பாஸ்வேர்டு, இன்வைட் கோடு. என்னோடய ரெஃபர் லிங்கு போட்டிங்கன்னா இன்வைட் கோடு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். என்னோடய லிங்க்லேருந்து போனீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம்.
டேரெக்டாக அந்த என்னோடய கான்டாக்டில் வந்துடும். உங்களுக்கு இது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா $50 ஃப்ரீயாக போனஸ் கொடுப்பாங்க. அந்த $50 நம்ம வந்து சின்ன பேக்கேஜ் ஒரு $10 $15 அது பேக்கேஜ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு 2 பேக்கேஜ் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும். டெய்லி 3 USD கிடைக்கும். டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். $15 இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெவலில் VIP 1 எடுத்துக்கலாம். மினிமம் வந்து வித்ட்ராவல் வந்து 3 USD வித்ட்ரா பண்ணிக்கலாம். VIP 2 $99 USD ரீசார்ஜ் பண்ணாக்கா $33 USD டெய்லி கிடைக்கும். $990 USD 30 days 30 நாளைக்கு. VIP 3 $300 USD ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு வந்து $27 USD டெய்லி கிடைக்கும். VIP 4 $280 USD ரீசார்ஜ் பண்ணாக்கா டெய்லி $230 USD கிடைக்கும். பெர் மந்த்துக்கு வந்து $6900 USD கிடைக்கும். VIP 5 $1580 USD ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒன் டே $688 USD டெய்லி கிடைக்கும். பெர் மந்த்துக்கு வந்து $20640 USD. லெவல் 6ல் வந்து $2980 USD ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு $1550 USD ஒரு நாளைக்கு கிடைக்குது. 30 நாளைக்கு பார்த்தோம்னாக்கா $46,500 USD. நம்ம வந்து அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் எடுத்துக்கலாம் விருப்பம் உள்ளவங்க. இல்லை ரொம்ப முடியாது அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஈஸியானது $15 தான். அதை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து $3.50 ஒரு நாளைக்கு. 30 நாளைக்கு $105. இப்போ டாலர் வந்து எப்படின்னாக்கா $88 போகுது ஒரு டாலரு. $3 சொல்லும்போது 3 24 $250 மேலே ஆகுது. இதில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறங்க. ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா USD அந்த QR கோட் இருக்குங்களா, அதில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் வாலெட்டுக்கே போகும். நீங்கள் $15 சொல்லி அதை மார்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா மார்க் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து சேர்ந்துடும். ரீசார்ஜ் அமௌண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, அங்கே வந்து நீங்கள் $15 நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் VIP 1 போட்டிருக்கீங்களா, அந்த $15 இங்கே போட்டு பாருங்கள். அன்லாக் நவ் அந்த அன்லாக் நவ் கொடுத்தீங்கன்னா $15 கட் ஆகிட்டு இது ஆன் ஆயிரும். எத்தனை மணிலேருந்து டைம் எத்தனை மணிக்கு போடுறீங்களோ அதே 24 ஹவரில் இது ஏர்னிங் ஆகிட்டுருக்கும். ஒன் டே 350 கிடைக்கும். உங்களுக்கு செகண்டு 99 USD போட்டிங்கன்னா அப்படின்னாக்கா 33 அன்லாக் நவ் போட்டிருக்கீங்களா 33 USD கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டியதில்லை. விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு அதாவது 2 போட்டுக்கலாம். டெய்லி வித்ட்ராவல் தான் ஆகும். $3 வந்தோடனே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் ஆனவுடனே வித்ட்ராவல் ஆகிடும். அதே வித்ட்ராவல் கொடுத்தாலும் 24 ஹவர்ஸில் நம்ம வாலெட் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். ஃபஸ்ட்டு என்ன
வித்ட்ராவல் பேமெண்ட் வந்து நம்ம இந்திய ரூபாயை மாற்றிக்கலாம், யூஎஸ் டாலராகவும் மாற்றிக்கலாம். யூஎஸ் டாலர் போட்டோம்னா நம்ம வாலெட் அட்ரஸ் இருக்குங்களா, யூஎஸ்டி வாலெட், அதை அதில் போட்டு சென்டிங் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்னா அந்த பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வாலெட்டுக்கு போயிடும். வாலெட்லேருந்து நம்ம இந்தியா பேங்க்கு நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல் எக்ஸ்பிரஸ் நியூ ஆப் தான். ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ், ரெண்டாவது பாஸ்வேர்ட், மூணாவது ரெஃபர் கோட். என்னோடய லிங்கில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் கோட் எடுத்துக்கிறோம். இப்போ சைன்அப் பண்ணணும். USD dollar and DRX. இந்த செலக்ட் நெட்வொர்க் வந்து USD டாலர், DRX செலக்ட், அப்புறம் DRX20 இந்த நெட்வொர்க் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா $12 USD டெய்லி இன்கம் கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்வெஸ்ட் $12, டெய்லி $3.90 USD கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது 72 USD ரீசார்ஜ் பண்ணால் 18 USD கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. மூணாவது 200 USD ரீசார்ஜ் பண்ணால் 53 USD டெய்லி கிடைக்கிது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுபோல் 10 லெவல் இருக்குது. நம்ம 10 லெவல்லாம் போக வேண்டியது தேவையில்லை. ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல் அந்த இதில் போய்க்கலாம். 12 USD ரீசார்ஜ் பண்ணாவே போதும், டெய்லி 3.90 கிடைக்கும். நீங்கள் இந்த நம்ம குரோமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப் மூலமாக பண்ணுறதாலும் அந்த ஆப்புன்னு போட்டிருக்குது, அந்த ஆப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணவங்க தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். யுஏபி 3, 4, 6, 8 வரை போயிருக்காங்க. டெய்லி வித்ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. விஐபி 5ன்னு சொல்கிறவங்க 2160, 4, 6330 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அந்த லெவலில் லேட்டாலும் சிறிய லெவல் $12 ரீசார்ஜ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெஃபர் கமிஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் வந்து 12%, ரெண்டாவது லெவலில் வந்து 5%, மூணாவது லெவலில் வந்து 2% கொடுத்துருக்காங்க. இதில் விருப்பம் இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வித்ட்ராவல் அட்ரஸ் வந்து போட்டுறணும். வித்ட்ராவல் அட்ரஸ் போடாமல் விட்டோம் அப்படின்னாக்கா மறந்தாக்கில் வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு போயிடும், இல்லை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தவறாக போயிடும். வித்ட்ராவல் அட்ரஸ் கொடுத்துருங்க. வித்ட்ராவல் அட்ரஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. இல்லை இந்திய பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறதாலும் கொடுத்து பண்ணிக்கலாம். அது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு USD வந்து 88 போகுது.
3 யூஎஸ்டி 4 பக்கம் 10 பைசா தான் குறைவாக இருக்குது. 4 யூஎஸ்டி போட்டால் கூட 4 8 24 300 350 ரூபா கிடைக்கிது. நல்லா ஏர்னிங் ஆப் தான். விருப்பமுள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கிறோங்க. அது போதும் பண்ணேன். என்னது? ஆய் வே கோழிப்பி கோழி 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 ஆய் கோழி 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 சரி வச்சு போடுறியா? சரி என்னடா? சரி
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆப் வந்து 7 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்படின்னா இதில் 6 USD நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா 2 USD கொடுக்குறாங்க. 2 USD 2.8 US கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் லெவல், 2வது லெவல், 3வது லெவல் இருக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட் லெவலே நம்மளுக்கு போதும். 6 USD பண்ணால் ரீசார்ஜ் பண்ணாக்கா 2 USD 8 சென்ட் 80 சென்ட் கொடுக்குறாங்க. அதுவே போதும் நம்மளுக்கு. டெய்லி வித்ராவல் தான். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. 100% படி தான் இருக்கும். இதில் அன்லாக் போட்டிருக்குங்களா, 280 கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ரெண்டாவது $30 டெய்லி 30. மூணாவது வந்து $80, நாலாவது 180, அஞ்சாவது 480. அது மாதிரி 9 லெவலில் 10 லெவல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் மட்டும் எடுத்துக்கலாம். டெய்லி வந்து $2 வந்து 80 சென்ட் கிடைக்கும். இப்போ போல் தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது $6 வந்து இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணிட்டா கீழே இந்த காப்பின்னு போட்டிருக்குங்களா, அதை காப்பி பண்ணி நம்ம வாலெட் அட்ரஸ்லேருந்து அனுப்பலாம். 2 சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஆப் தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் ஆப் போட்டிருக்குங்களா, அந்த டவுன்லோட் ஆப் நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் யூஸ் பண்ணிக்கலாம். வித்ராவல் அக்கௌண்ட் போட்டிருக்குது. வித்ராவல் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து வாலெட் நம்மளோட வாலெட் அட்ரஸ் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 280 கிடைக்குதா, அந்த 280 இதை ஆட் பண்ணி நம்ம வித்ராவல் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது இதில். பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். USD வேணும் அப்படின்னாக்கா USD நம்ம வந்து வாலெட்டுக்கு வித்ராவல் பண்ணிக்கலாம். ரிப்பரிங் வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் கூட போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் 10, 2வது லெவலில் 3, 3வது லெவலில் 2 போட்டிருக்காங்க. நம்ம இன்வைட் பண்ணோம்னாக்கா நமக்கு அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். 10% சொல்லும்போது 290னா 180, 80 மேலே கிடைக்கும் ஒரு ரெப்பருக்கு. ஒரு 10 பேர் சேர்த்து விட்டிங்கன்னா அதை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். நம்மளுக்கு சைனிங் போனஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து $300 USD கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த வந்து அந்த 300 ஃப்ரீயாக கிடைக்கிறத நம்ம வாங்க முடியும். நம்ம ரீசார்ஜ் பண்ணலைன்னா அந்த $300 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம வந்து டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சேம் தான் அது. பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே போட்டுக்குவாங்க 280 கிடைக்குது அப்படின்னு. டோட்டல் ப்ராஃபிட் வந்து $500 மேலே கிடைக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல்லே இருந்துக்கலாம். 2வது லெவலில் விருப்பம் உள்ளவங்க 2வது லெவலில் சேர்ந்துக்கலாம்.
10 லெவல் இருக்குது. 10 லெவல்லே நம்ம சேர வேண்டியதில்லை, நம்ம ஒரே லெவல் போதும். நான் போடுற வீடியோ எல்லாமே ஈர்னிங் ஆப் தான். நீ டெய்லி ஒரு 10 ஆப்பை நீ யூஸ் பண்ணினா போதும். ஒரு நாளைக்கு இப்படி போனாலும் $20-30 வரும். ஒரு டாலர் வந்து ஒரு டாலர் வந்து $80 வருது. $10க்கு $800, $1600 அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல் எக்ஸ்பிரஸ் நியூ ஆப் தான். ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ், 2வது பாஸ்வேர்ட், 3வது ரெஃபர் கோட். என்னோடய லிங்கில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் கோட் எடுத்துக்கிறோம். இப்போ சைன்அப் பண்ணணும். USD dollar and DRX. இந்த செலக்ட் நெட்வொர்க் வந்து USD டாலர், DRX செலக்ட், அப்புறம் DRX20 இந்த நெட்வொர்க் வந்து. என்ன போட்டிருக்காங்கன்னா $12 USD டெய்லி இன்கம் கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்வெஸ்ட் $12, டெய்லி $3.90 USD கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டாவது 72 USD ரீசார்ஜ் பண்ணால் 18 USD கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. மூணாவது 200 USD ரீசார்ஜ் பண்ணால் 53 USD டெய்லி கிடைக்கிது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுபோல் 10 லெவல் இருக்குது. நம்ம 10 லெவல்லாம் போக வேண்டியது தேவையில்லை. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அந்த இதில் போய்க்கலாம். 12 USD நீ ரீசார்ஜ் பண்ணாவே போதும், டெய்லி 3.90 கிடைக்கும். நீங்கள் இந்த நம்ம குரோமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப் மூலமாக பண்ணுறதாலும் அந்த ஆப்புன்னு போட்டிருக்குது, அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணவங்க தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். விஐபி 3, 4, 6, 8 வரை போயிருக்காங்க. டெய்லி வித்ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. விஐபி 5ன்னு சொல்கிறவங்க 2160, 4, 6330 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அந்த லெவலில் லேட்டாலும் சிறிய லெவல் $12 ரீசார்ஜ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெஃபர் கமிஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் வந்து 12%, 2வது லெவலில் வந்து 5%, 3வது லெவலில் வந்து 2% கொடுத்துருக்காங்க. இதில் விருப்பம் இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வித்ட்ராவல் அட்ரஸ் வந்து போட்டுறணும். வித்ட்ராவல் அட்ரஸ் போடாமல் விட்டோம் அப்படின்னாக்கா, மறந்தாக்கில் வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு போயிடும், இல்லை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தவறாக போயிடும். வித்ட்ராவல் அட்ரஸ் கொடுத்துருங்க. வித்ட்ராவல் அட்ரஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. இல்லை இந்திய பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறாங்கன்னா கொடுத்து பண்ணிக்கலாம். அது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு யூஎஸ்டி வந்து 88 போகுது. 3 யூஎஸ்டி 4 பக்கம் 10 பைசா தான் குறைவாக இருக்குது. 4 யூஎஸ்டி போட்டால் கூட 4 8 24 300 350 நம்ம கிடைக்கிது. நல்ல ஏர்னிங் ஆப் தான். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கிறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது யூஎஸ்டி ஆப் தான், ஏர்னிங் ஆப்பு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இமெயில் போட்டுக்கணும். இமெயில் ஐடி, ரெண்டாவது பாஸ்வேர்டு, ரீசெண்ட் பாஸ்வேர்டு, இன்வைட் கோடு. என்னோடய ரெஃபர் லிங்கு போட்டிங்கன்னா இன்வைட் கோடு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். என்னோடய லிங்க்லேருந்து போனீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். லிங்கில் போயிட்டு சைன்அப் போட்டுங்களா, அதை சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் ஆயிடுச்சு. இதே என்னோட ரெஃபரன்ஸு. இந்த லிங்கில் போனீங்கன்னா டைரெக்டாக அந்த என்னோடய கான்டாக்டில் வந்துடும். உங்களுக்கு இது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா $50 ஃப்ரீயாக போனஸ் கொடுப்பாங்க. அந்த $50 நம்ம வந்து சின்ன பேக்கேஜ் ஒரு $10 $15 அந்த பேக்கேஜ் பண்ணிங்களா அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு 2 பேக்கேஜ் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும். டெய்லி 3 யூஎஸ்டி கிடைக்கும். டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். $15 இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெவலில் VIP 1 எடுத்துக்கலாம். மினிமம் வந்து வித்ட்ராவல் வந்து 3 யூஎஸ்டி வித்ட்ரா பண்ணிக்கலாம். VIP 2 99 யூஎஸ்டி ரீசார்ஜ் பண்ணாக்கா 33 யூஎஸ்டி டெய்லி கிடைக்கும். 990 யூஎஸ்டி 30 டேஸ் 30 நாளைக்கு. VIP 3 300 யூஎஸ்டி ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு வந்து 27 யூஎஸ்டி டெய்லி கிடைக்கும். VIP 4 280 யூஎஸ்டி ரீசார்ஜ் பண்ணாக்கா டெய்லி 230 யூஎஸ்டி கிடைக்கும். பெர் மந்த்துக்கு வந்து 6900 யூஎஸ்டி கிடைக்கும். VIP 5 1580 யூஎஸ்டி ரீசார்ஜ் பண்ணாக்கா 1 டே 688 யூஎஸ்டி டெய்லி கிடைக்கும். பெர் மந்த்துக்கு வந்து 20,640 யூஎஸ்டி. லெவல் 6ல் வந்து 2980 யூஎஸ்டி ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு 1550 யூஎஸ்டி ஒரு நாளைக்கு கிடைக்குது. 30 நாளைக்கு பார்த்தோம்னாக்கா 46,500 யூஎஸ்டி. நம்ம வந்து அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் எடுத்துக்கலாம் விருப்பம் உள்ளவங்க. இல்லை ரொம்ப முடியாது அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஈஸியானது $15 தான். அது ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3.50 $3 ஒரு நாளைக்கு. 30 நாளைக்கு $105. இப்போ டாலர் வந்து எப்படின்னாக்கா 88 ரூபா போகுது ஒரு டாலரு. $3 சொல்லும்போது 3 24 250 மேலே ஆகுது. இதில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறீங்க.
ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா யூஎஸ்டி அந்த கியூஆர் கோட் இருக்குங்களா, அதில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் வாலெட்டுக்கே போகும். நீங்கள் $10 $15 சொல்லி அதில் மார்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா மார்க் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து சேர்ந்துடும். ரீசார்ஜ் அமௌண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, அங்கே வந்து நீங்கள் $15 நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் விஐபி 1 போட்டிருக்கீங்களா, அந்த $15 இங்கே போட்டு பாருங்க. அன்லாக் நவ், அந்த அன்லாக் நவ் கொடுத்தீங்கன்னா $15 கட் ஆகிட்டு இது ஆன் ஆயிரும். எத்தனை மணிலேருந்து டைம் எத்தனை மணிக்கு போடுறீங்களோ அதே 24 ஹவரில் இது ஏர்னிங் ஆகிட்டுருக்கும். 1 டே 350 கிடைக்கும். உங்களுக்கு செகண்டு 99 USD போட்டிங்கன்னா அப்படின்னாக்கா 33 அன்லாக் நவ் போட்டிருக்கீங்களா 33 USD கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டியதில்லை. விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு, அதாவது 2 போட்டுக்கலாம். டெய்லி வித்ட்ராவல் தான் ஆகும். $3 வந்தோடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் ஆனோடனே வித்ட்ரா ஆகிடும். அதே நம்ம வித்ட்ராவல் கொடுத்தாலும் 24 ஹவர்ஸில் நம்ம வாலெட் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். ஃபஸ்ட்டு என்ன வித்ட்ராவல் பேமெண்ட் வந்து நம்ம இந்தியா ரூபாயை மாற்றிக்கலாம், யூஎஸ் டாலராகவும் மாற்றிக்கலாம். யூஎஸ் டாலர் போட்டோம்னா நம்ம வாலெட் அட்ரஸ் இருக்குங்களா, யூஎஸ்டி வாலெட், அதை அதில் போட்டு சென்டிங் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்னா அந்த பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வாலெட்டுக்கு போயிடும். வாலெட்லேருந்து நம்ம இந்தியா பேங்க்கு நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர்னிங் ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி போட்டுக்கிறணும். ரெண்டாவது பாஸ்வேர்டு வந்து ஸ்பெஷல் கிரிப்ட் அது மாதிரி ஒரு 3 டைப்பாக போட்டுக்கிறணும். இன்வைட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். என்னோடய லிங்க் போனீங்கன்னா அந்த என்னோடய ரெஃபரல் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லாம் போட்டு சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் ஆயிடுச்சு. ஜிபி பாக்ஸ் வித்ட்ராவல் ப்ரீன்னு போட்டிருக்குது. B0 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு போட்டிருக்குது. 6 லெவலு 1 2 10 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் வந்து நம்ம $1.65 கட்டணும். இது இன்வைட் கோடு. இந்த கோடை காப்பி பண்ணி இந்த லிங்க் இருக்குங்களா கீழே, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ஏர்னிங் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணோடனே $50 நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம பேலன்ஸ்லேயே இருக்கும். ஆனால் இது வித்ட்ராவல் பண்ண முடியாது.
நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம $10 நம்ம வந்து பேக்கேஜ் எடுக்கணும், ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ண பிறகு நம்ம வந்து அந்த இதிலேருந்து நம்ம வந்து பேக்கேஜ் எடுக்கணும். VIP 1 அதில் வந்து $1.95 இது மாதிரி நம்ம $10.29 இருக்குங்களா, அது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அதிகமாக போக வேண்டியது 35 போக வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அது ஒரு நாள் முடிஞ்ச பிற்பாடு $2 கிடைக்கும். இது ரெண்டாவது ப்ராடக்ட்டில் வந்து $5 கிடைக்கும். அதை டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆப்ஷன் பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்குங்களா, பேங்க் அக்கௌண்ட்டில் தான் $50 பேசிக் அக்கௌண்ட் 50 அவங்க கொடுத்துருக்காங்க, கம்பெனிக்காரங்க 50 கொடுத்துருக்காங்க. வித்ட்ராவல் அமௌண்ட்டில் வந்து இன்னும் இல்லை. நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிலேருந்து நம்ம ஒரு பேக்கேஜ் எடுப்போம். எடுத்த பிறகு அதிலேருந்து ஏர்னிங் ஆகுங்களா, மறுநாள் ஒன் டே பிறகு டெய்லி 60 days வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டெய்லி அந்த ஏர்னிங் ஆகிறத நம்ம வந்து வித்ட்ராவல் அமௌண்ட்டுன்னு போட்டிருக்குங்களா, அதில் வந்து கவுண்டிங் ஆகும். $2 மேக்ஸிமம் $2 இருக்கணும் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு. $2 இருந்தாவே நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டை நம்ம செட்டிங் பண்ணிக்கிறணும். சேஞ்ச் பாஸ்வேர்டு போட்டிருக்குங்களா, அதில் போய் நம்ம பண்ணிக்கிறணும். வித்ட்ராவல் வந்து 24 hours வந்து வித்ட்ராவல் ஆயிருன்னு போட்டிருக்காங்க. சொன்னேன் இல்லையா, அதை வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து 00 USD இருக்கா, அதுக்கடுத்து வித்ட்ராவல் மெத்தட் நம்ம வந்து USDயாகவும் பண்ணிக்கிறலாம், இந்தியா காசாகவும் பண்ணிக்கிறலாம். நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டெல்லாம் செட்டிங் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இதில் ஜாயின் பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அருமையான ஆப் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெஃபர் கோட் போட்டு சைன் அப் பண்ணிக்கிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறாங்க. நம்பர் மூலமாக எடுத்துக்கலாம், இமெயில் மூலமாக சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது வந்து இமெயில் மூலமாக தான் பண்ண போகிறேன். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ 30 பைசா, ஒரு நாளைக்கு வந்து 30 பைசா கொடுக்குறாங்க. 30 பைசானா நம்ம வந்து இந்தியா காசு கிடையாது, டாலர்னாவே மதிப்பு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்களா 30 பைசா 0.3 USD ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு டெய்லி 30 USD 0.30 கொடுக்குறாங்க. மினிமம் வந்து 10 USD நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். 12 லெவல் இருக்குது இதில். கமிஷன் சார்ஜ் வந்து 15%, 3%, 1%, மொத்தம் 19% கொடுக்குறாங்க இன்வெஸ்டிங் பண்ணோம்னாக்கா. டெய்லி வித்ட்ராவல்
நம்ம அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிக்கலாம், குரோம் மூலமாக பண்ணிக்கலாம். ஆப் இருக்குது, நம்ம ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 00 போட்டுருக்குங்களா, அது ஃப்ரீ நம்மளுக்கு. இந்த ஷோ பண்ணியிருக்காங்களா, வித்ட்ராவல் பண்ணவங்களுக்குலாம் ஷோ பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக உள்ளதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த லோடிங் ஆகுதா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டில் நம்ம செக் பண்ணோம்னாக்கா ரன்னிங் ஆகிற தெரியும். இந்த ஃப்ரீயாக ஒரு பேக்கேஜ் எடுத்தாச்சு. நம்மளுக்கு டெய்லி இன்கம் வந்து 0.330 நம்மளுக்கு டெய்லி கிடைக்கும். இது மட்டும் ஃப்ரீயாக மட்டும் எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் $2 இருந்தால் தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். நம்ம வந்து $10 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்தே நம்ம வந்து டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட் இருக்குதுல. அருமையான ஆப்பு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கிறங்க. அப்பர் கமிஷன் வந்து இதில் 15% கொடுத்துருக்காங்க. இதில் 3, தேர்டில் வந்து 1, 19% நம்மளுக்கு கமிஷன் சர்வீஸ் மட்டும் கிடைக்குது. ஒரு ஆள் சேர்த்து விட்டோம்னா 19%, ஒரு 10 பேர் சேர்த்து விட்டோம்னா நம்ம வந்து $10 ரீசார்ஜ் பண்ணுறோம். நம்ம வந்து $20 பைசா நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது லெவல் 2, லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 நம்ம எடுத்துட்டேன். இப்போ லெவல் 2 அதுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து $10 வந்து 10 USD போட்டால் தான் இது அன்லாக் ஆகும். இது மேலே ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து 2 லெவல் எடுத்தாவே போதும். ரொம்ப நம்ம வந்து காசு போட வேண்டியதில்லை. அப்படியே போகிறதா இருந்தால் நம்ம வர்ற வித்ட்ராவல் பண்ணுறோமா அந்த இதை வச்சு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். மூணாவது லெவல் வந்து 42 போடணும். 4வது லெவல் வந்து 1000. இந்த மாதிரி கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. நான் போட்டது வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் தான் எப்பவுமே போடுவேன். வீடியோ லென்த் ஆகிறதுனால இது வந்து அது டைம் பிடிக்கும். அதனால் நம்ம அதில் உங்களுக்கு காட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஆப்பு யூஸ் பண்ணிக்கிறங்க. விருப்பம் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஆப்பு தான் ஹரி குரூப். ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ், ரெண்டாவது பாஸ்வேர்ட், இன்வைட் கோட், அதுக்கப்புறம் சைன்அப் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு இந்த இது ஆப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு போனஸ் கொடுப்பாங்க. $85 கொடுப்பாங்க, ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் அதை அந்த $85 யூஸ் பண்ண முடியும். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து வேறு லாங்குவேஜில் இருக்குது, நம்ம இங்கிலீஷுக்கு மாற்றிக்கிறோங்க. இப்போ ரிஜிஸ்டர் கொடுங்க. இந்த பத்தியெல்லாம் போட்டுக்கோங்களா. இந்த ஆப்பை வந்து 90 நாளைக்கு வேல்யூ, அதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்தோம்னா 90 நாளைக்கு வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. $85 வந்து போனஸ் கொடுக்குறாங்க
ரீசார்ஜ் வந்து 13% ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்படியே 11 லெவல் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா போனஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சே நம்ம வந்து மைனிங் பண்ணலாம். இன்வைட்டிங் பண்ணினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு 10%, ரெண்டாவது லெவலுக்கு வந்து 3%, மூணாவது லெவலுக்கு வந்து 2% அப்படி கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. ரீசார்ஜ் பண்ணால் தான் இது அன்லாக் ஆகும். இந்த கியூஆர் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இது காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 வழி கொடுத்துருக்காங்க. அருமையான அது போனஸ் எந்த இதுலேயும் கொடுக்க கிடையாது. இதில் போனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு லெவலுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்து அதிலே வச்சு எடுத்துக்கலாம். $85 கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியுங்களா? நம்ம ஏர்னிங் பண்ணது கூட இந்த பக்கம் எஸ் சிம்பிள் போட்டிருக்குங்களா, அதில் வரும். அதை ரீசார்ஜ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நல்ல ஆப்பு தான். ஏர்னிங் பண்ணி நல்லா மணி சம்பாதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஆப் வந்து 7 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்படின்னா இதில் $6 நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா $2 கொடுக்குறாங்க. $2 $2.8 கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவல், மூணாவது லெவல் இருக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட் லெவலே நம்மளுக்கு போதும். $6 பண்ணால் ரீசார்ஜ் பண்ணாக்கா $2 8 சென்ட் 80 சென்ட் கொடுக்குறாங்க. அதுவே போதும் நம்மளுக்கு. டெய்லி வித்ராவல் தான். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. 100% படி தான் இருக்கும். இதில் அன்லாக் போட்டிருக்குங்களா, $280 கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ரெண்டாவது $30 டெய்லி 30, மூணாவது வந்து $80, நாலாவது 180, அஞ்சாவது 480. அது மாதிரி $9 $10 போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் மட்டும் எடுத்துக்கலாம். டெய்லி $2 வந்து 80 சென்ட் கிடைக்கும். இப்போ போல் தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது $6 வந்து இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணிட்டா கீழே இந்த காப்பின்னு போட்டிருக்குங்களா, அதை காப்பி பண்ணி நம்ம வாலெட் அட்ரஸ்லேருந்து அனுப்பலாம். 2 சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஆப் தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் ஆப் போட்டிருக்குங்களா, அந்த டவுன்லோட் ஆப் நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் யூஸ் பண்ணிக்கலாம். வித்ராவல் அக்கௌண்ட் போட்டிருக்குது. வித்ராவல் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து வாலெட், நம்மளோட வாலெட் அட்ரஸ் இது காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிக்கிறணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 280 கிடைக்குதா, அந்த 280 இதை ஆட் பண்ணி நம்ம வித்ராவல் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது இதில். பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம யூஎஸ்டி வேணும் அப்படின்னாக்கா யூஎஸ்டி நம்ம வந்து வாலெட்டுக்கு வித்ராவல் பண்ணிக்கலாம்.
ரிப்பேரிங் வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் கூட போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் 10, 2வது லெவலில் 3, 3வது லெவலில் 2 போட்டிருக்காங்க. நம்ம இன்வைட் பண்ணோம்னாக்கா நமக்கு அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். 10% சொல்லும்போது 290னா 180, 80,000 மேலே கிடைக்கும் ஒரு ரெப்பருக்கு. ஒரு 10 பேர் சேர்த்து விட்டிங்கன்னா அதை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். நம்மளுக்கு சைனிங் போனஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து $300 USD கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த வந்து அந்த 300 ஃப்ரீயாக கிடைக்கிறத நம்ம வாங்க முடியும். நம்ம ரீசார்ஜ் பண்ணலைன்னா அந்த $300 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம வந்து டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சேம் தான் அது. பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே போட்டுக்குவாங்க 280 கிடைக்குது அப்படின்னு. டோட்டல் ப்ராஃபிட் வந்து $500 மேலே கிடைக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல்லே இருந்துக்கலாம். 2வது லெவலில் விருப்பம் உள்ளவங்க 2வது லெவலில் சேர்ந்துக்கலாம். பத்து லெவல் இருக்குது. நம்ம 10 லெவலில் நம்ம சேர வேண்டியதில்லை. நம்ம ஒரே லெவல் போதும். நான் போடுற வீடியோ எல்லாமே ஈர்னிங் ஆப் தான். நீ டெய்லி ஒரு 10 ஆப்பை நீ யூஸ் பண்ணினா போதும். ஒரு நாளைக்கு எப்படி போனாலும் $20-30 வரும். ஒரு டாலர் வந்து ஒரு டாலர் வந்து $80 வருது. $10க்கு $800, $1600 அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ ஆப் தான் பார்க்க போகிறோம். எப்போ போல் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு. இப்போ என்னென்னா ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு போடுறது வந்து ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் போடணும். அப்போ தான் அது வந்து அந்த கீழே 3 டாட் போட்டுருங்களா, சிவப்பு இடத்துல வருது, அது பச்சை கலரில் மாறணும். இன்னும் சரி ஆகலை. இப்போது சரி ஆயிடுச்சுங்களா? ஓகே, இனிமேல் ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா ரிஜிஸ்டர் ஆகும். சைன்அப் கொடுக்கணும். ஓகே, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. VIP1, VIP2, VIP3 போட்டிருக்குது. VIP1 வந்து 13 USD நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா 3.71 கிடைக்குது. 2வது லெவல் வந்து ரீசார்ஜ் 60 USD ரீசார்ஜ் பண்ணாக்கா 17.14 கிடைக்குது. இது மாதிரி எத்தனை லெவல்? எட்டு லெவல் இருக்குது. நம்ம VIP1 நம்ம வந்து பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க 2வது VIP2 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எப்போவுமே வந்து VIP1 மட்டும்தான் பண்ணுவேன்.
ஏன்னா சில டைம் வந்து இந்த ஆப்பில் வந்து விஐபி ஒன்றில் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் ஆகிருக்குது. சில ஆப்பு வந்து ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க, சில ஆப்பில் வந்து நம்ம காசு கட்டினா தான் ஃப்ரீ கொடுப்பாங்க. சில ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போனஸ் கொடுப்பாங்க $50 சொல்லிட்டு. $50 கொடுத்தாலுமே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் அது வந்து அந்த $50 யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெப்பர் போனஸ் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் வந்து 10%, ரெண்டாவது லெவல் வந்து 3%, மூணாவது வந்து 2% கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவலு, ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், மூணாவது லெவல். ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து இப்போ ஃப்ரீ தான். ரெண்டாவது லெவலுக்கு தான் நம்ம வந்து $13 கட்டணும். இது ஃப்ரீயாகவே ஏர்னிங் பண்ணிக்கலாம், காசு கட்ட வேண்டியது கிடையாது. நம்ம அதிகமாக ஏர்னிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா $13 கட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும், ஒரு வாரம் கூட ஆகும் நம்ம அந்த இது சேர்க்குறதுக்கு. $13 கட்டினீங்கன்னா டெய்லி நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீயாக கிடைக்கிறதும் சேர்த்து மொத்தமாக பண்ணிக்கலாம். $13 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து $3.71 கிடைக்கும், டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். முக்கியமானதுன்னா வித்ட்ராவல் அட்ரஸ்க்கு வந்து அட்ரஸ் நம்ம போட்டுறோன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம கியூஆர் கோடு ஒன்று வாலெட்டில் இருக்கும், அந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம இங்கே இந்த பேங்க் அக்கௌண்ட் போட்டுக்கலாம், வித்ட்ராவல் அட்ரஸ்ஸு அதில் நம்ம இதை போட்டு பாருங்க, இதில் ட்ரான்சாக்ஷன் வித்ட்ராவல் அட்ரஸ் போட்டுக்கலாம். அந்த வித்ட்ராவல் நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம்ல இதை பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த யூஎஸ்டி வந்து நம்ம வாலெட்டுக்கே போகும். டெய்லி நம்ம ஏர்னிங் ஆகிறது வந்து இதில் வந்து பேலன்ஸில் காட்டும், எவ்வளோ இருக்குது அப்படின்னு. வித்ட்ராவல் பண்ணாலும் எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதில் காட்டும். பேசிக் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுருங்க பாருங்க. நம்மளுக்கு இந்த இது வந்து குரோமில் யூஸ் பண்ணுறோம், ஆப் தேவைப்படுச்சுனாக்கா ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். ஆப்பில் போட்டோம்னாக்கா நம்ம வந்து பாஸ்வேர்டு ஒன் டைம் ஒரு தடவை போட்டால் போதும். குரோமில் போட்டாக்கா நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல, அடுத்தடுத்து நம்ம வந்து பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கேட்கும், அது போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆப்பாக இருந்தால் ஒரே டைம் போட்டால் போதும். இந்த கீழே உள்ளதெல்லாம் பாருங்கள், அது ரீசார்ஜ் பண்ணி வந்து பேமெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஷோ காட்டுறாங்க பாருங்கள், ஷோ ஆகுது பாருங்கள், எவ்வளோ டாலர் எடுக்கிறாங்கன்னு. அதே மாதிரி நம்ம எடுக்கிறதும் இதில் வந்து ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ ஈவினிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸ் போட்டுக்கணும், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அடுத்து இன்வைட் கோடு. என்னோடய லிங்கில் போனீங்கன்னா இன்வைட் கோடு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின் கொடுத்துருக்காங்க. பிடிசி 3M எல்லா காயினும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது தேவையோ அந்த காயின் வந்து நம்ம ஏர்னிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து வேறு லாங்குவேஜ் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம மாற்றிக்கிறணும்.
இங்கிலீஷில் கொடுத்துக்கிறணும். கம்பெனி இன்ஃபர்மேஷன், ஸ்லோவாக இருக்குது, எடுக்கலை. நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் நம்ம டாலர் வந்து இங்கே பே பண்ணணும். இதை காப்பி பண்ணி நம்ம வாலெட்லேருந்து சென்ட் பண்ணால் நேராக இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பேமெண்ட் மெத்தட் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கிறோன்னா அக்கௌண்ட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து பாஸ்வேர்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு போட்டோம்னா அது இல்லை, இது வந்து ட்ரான்சாக்ஷன் தனியாக இருக்குது. அந்த பாஸ்வேர்டு போட்டு நம்ம செட்டிங் பண்ணிக்கிறணும். இது ஃபஸ்ட் லெவல், அதாவது 8 லெவல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெவல் இல்லை செகண்ட் லெவல் நம்ம 2 எடுத்துக்கலாம். $15 USD நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து $6 கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் போதும். 2வது பேக்கேஜ் விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று USD ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்புறது ஒன்று இருக்குது. நம்ம டைரெக்டாக கூகுள் பே இது மூலமாக அனுப்புறது மூலமாக இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் எடுக்கிறது வந்து ஸ்கேன் பண்ணி தான் எடுப்பேன். எனக்கு வாலெட் இருக்குது, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வாலெட்டை நீங்கள் பாருங்கள், ஒரு முறை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வித்ட்ராவல் ரெக்கார்டு, அது வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா அந்த ரெக்கார்டு வரும். அதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி earn பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.